கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன். இந்த நாள் உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமான நாளாக அமைவதாக. இந்த நாளிலும் சற்று நேரம் உங்களோடு தியானிப்பதற்காக தெரிந்து கொள்ளப்பட்ட வாக்குத்தத்த வசனம் யோசுவா 1வது அதிகாரம் 5வது வசனம். நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. நான் மோசேயோடு இருந்தது போல உன்னோடும் இருப்பேன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நீங்கள் ஆண்டவருக்காக வைராக்கியமாக வாழும்போது, கிறிஸ்துவுக்காக ஜீவிக்கும் பொழுது, உங்களுக்கு விரோதமாக எத்தனை படைகள் எழும்பி வந்தாலும் சரி, எத்தனை சத்துருக்கள் எழும்பி வந்தாலும் சரி, ஒருவேளை உங்களை சுற்றி உங்களை சிறை பிடிக்கும்படியாக வளைந்து கொண்டாலும் சரி, நீங்கள் பயப்பட வேண்டாம். காரணம், அவர்களோடு கூட இருக்கிறவர்களை காட்டிலும் உங்களோடு இருக்கிறவர் அதிகம் என்று வேதம் சொல்லுகிறது. உங்களை பாதுகாக்கும்படியாக, உங்களுடைய குடும்பத்தை பாதுகாக்கும்படியாக, உங்களுடைய ஊழியத்தை பாதுகாக்கும்படியாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வல்லவராக இருக்கிறார். பிரியமானவர்களே, சோர்ந்து போகாதீங்க. ஒருவேளை உங்கள் குடும்பத்திற்கு விரோதமாக எத்தனை விதமான சத்துருக்கள் எழும்பினாலும் சரி, எத்தனை செய்வினைகள் எழும்பினாலும் சரி, எத்தனை பில்லி சூனியங்கள் எழும்பினாலும் ஒன்றும் உங்களை சேதப்படுத்தாது. நீங்கள் விசுவாசிக்க வேண்டும். காரணம், தேவனுடைய வார்த்தைகளும் வாக்கு தத்தங்களும் உங்கள் மேலே இருக்கிறது. அதைத்தான் ஆண்டவர் சொல்லுகிறார், நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை என்று. அன்பானவர்களே, வேதம் சொல்லுகிறது, எலிசாவை சிறைபிடிக்கும்படியாக ஒரு பெரிய படை வந்து சூழ்ந்து கொண்டது. அப்போது கூட எலிசா பயப்படவே இல்லை. எலிசாவுக்கு தெரியும், அவர்களோடு கூட இருக்கிறவர்களை காட்டிலும் என்னோடு கூட இருக்கிறவர் பெரியவர் என்று சொல்லி. உங்களுடைய சத்துருக்களை கண்டு நீங்கள் பயப்பட தேவையில்லை. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு எலிசா தீர்க்கதரிசியை சிறைபிடிப்பதற்காக சிரியாவுடைய படைகள் மாத்திரமல்ல, திரளான ராணுவ வீரர்கள் கடந்து வந்தார்கள். நிறைய யுத்த வீரர்கள் தங்கள் படைகளோடு கடந்து வந்தார்கள். வேதம் சொல்லுகிறது, ஒரு தீர்க்கதரிசியை பிடிப்பதற்கு இவ்வளவோ பெரிய ஒரு படை வருகிறது என்று சொன்னால் அதில் யார் பெரியவராயிருப்பார் என்று யோசியுங்கள். ஆண்டவர் எலிசா தீர்க்கதரிசியை பெரியவனாக வைத்திருந்தார். ஒரு மனிதனை சிறைபிடிக்க இவ்வளவு பெரிய படைகள் வந்தும் எலிசாவை ஒன்றும் செய்ய முடியவில்லை. அவன் ஆண்டவரோடு கூட இருந்தான். அதே போலத்தான் ஒருவேளை நீங்கள் தனிமையாயிருக்கிறோமே என்று சொல்லி பயப்படுகின்றீர்களா? பயப்பட வேண்டாம். எலிசாவின் தேவனாகிய கர்த்தர் உங்களோடும் கூட இருக்கிறார். ஒன்றும் உங்களை சேதப்படுத்த முடியாது. அதே இடத்துல நீங்கள் எந்த இடத்தில் ஊழியம் செய்கின்றீர்களோ, எந்த இடத்துல ஆண்டவரோடு கூட வைராக்கியமாய் நிற்கின்றீர்களோ, அதே இடத்துல உங்கள் சத்துருக்கு முன்பாக உங்கள் தலையை உயர்த்துவார். இந்த வார்த்தையை விசுவாசித்து நீங்கள் இன்றைக்கு ஜெபியுங்கள். ஆண்டவர் நிச்சயமாக உங்களை உயர்த்தி ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறார். தேவன் தாமே இந்த வார்த்தையின் மூலமாக உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. ஆமென். கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி ஜெபிப்போமா? அன்பு நிறைந்த பரலோக பிதாவே, ஆண்டவரே, இதோ இந்த நாளின் காலை நேரத்திற்காக உமக்கு கொடாகொடி ஸ்தோத்திரம் அப்பா. இந்த நாளிலும் நீர் ஒரு புதிய நாளை காண கிருபை செய்தமைக்காக நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த நாளிலே இந்த வசனத்தை யாரெல்லாம் கேட்டுக்கொண்டிருக்கின்றார்களோ, இந்த வார்த்தையை யாரெல்லாம் கேட்டுக்கொண்டிருக்கின்றார்களோ அவர்களை ஆசீர்வதியும், அவர்களை சந்தியும் ஆண்டவரே. அவருடைய இருதயத்தின் நோக்கத்தை நீர் நிறைவேற்றி கொடுத்தல்லும் அப்பா. ஆண்டவரே, நீர் உம்முடைய பிள்ளைகளோடு இருக்கும் போது யாரும் எதிர்த்து நிற்க முடியாத ஆண்டவரே. அதை நாங்கள் விசுவாசிக்கிறோம் அப்பா. உம்முடைய வார்த்தைகளை விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே. அது எங்களுக்கு கால்களுக்கு தீபமும் பாதைக்கு வெளிச்சமுமாய் இருக்கிறது என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய வார்த்தையின்படி எங்களை பலப்படுத்துங்க ஆண்டவரே. உம்முடைய மகிமையினால் என்னை நடத்துங்கப்பா. உம்முடைய பரிசுத்த ஆவியினால் எங்களை நிரப்புங்கப்பா. எங்களுடைய வழிகளில் இருக்கும் சத்துருக்களின் தடைகளை அகற்றும் ஆண்டவரே. சாத்தானின் எல்லா கிரியைகளையும் கடிந்து விடுகிறேன் இயேசுவின் நாமத்தினால. நீர் கூடவே இருந்து பெரிய காரியங்களை செய்யும். உம்மிடத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. வியாதியோடு இருக்கின்ற பிள்ளைகளை சந்தியும் அப்பா. ஒவ்வொருவரையும் தொட்டு ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க ஆண்டவரே. நல்ல சுக பலன் ஆரோக்கியம் கொடுத்து ஆசீர்வதியும் ஆண்டவரே. இன்றைய நாட்களிலே பிறந்த நாட்களை, திருமண நாட்களை சந்திக்கின்ற பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. இம்மட்டும் பாதுகாத்து பலப்படுத்தின ஆண்டவர், புது வருடத்திற்குள்ளாக அவர்கள் பிரவேசிக்கின்ற பொழுது புதிய ஆசீர்வாதங்களையும் புதிய நன்மைகளையும் கண்டு கொள்ள வேண்டிய கிருபையை தாரும் ஆண்டவரே. அவர்களுக்கு எந்த நோய் நொடியும் இல்லாமல் ஆண்டவரே உம்முடைய சிலுவையின் நிழலில் நீர் மறைத்து பாதுகாத்தல்லும் சுவாமி. அனைவரையும் உம்மிடத்திலே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன்.
வாழ்த்துகிறேன். குறை குற்றம் யாவற்றையும் மன்னியும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமென், ஆமென், ஆமென்.